விஜயராஜ், விஜயகாந்த், இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவர். 70-80களில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது. கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்றைக்கி அவர் பூதவுடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று. இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார், கேட்க வேண்டியது. அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது. தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர். அந்த தைரியம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம், காப்பி அடிக்கலாம், தப்பு இல்லை. அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம். அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம். நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன். அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது. இப்போ நான் பீச்சில் போய் 4:30 மணிக்கு வாக் போவேன். அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். யாரா இதுன்னு ஒத்து பார்த்தா விஜி. என்ன விஜிமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல, இல்லைடா எனக்கு படம் இல்லை, அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல. இது யார் படம் இல்லைன்னு எவனா சொல்லுவானா? அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவர் சகோதரர் விஜயமா அவர்கள். எனக்கு கால் உடைஞ்சு போச்சு உழவன் மகனில். கால் உடைஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல. அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் போயிட்டுவார். சரி நின்றுக்கிட்டே செஞ்சோம். அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர், இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும், அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார். அவர் பார்த்தார் கணக்கு. உடனே விஜயகாந்த் வந்து, ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்துட்ருக்கான், கொடுறான், அந்த படம் என்ன கேட்குறான்னு அதை கொடுத்து விட்றான்னு. அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த். பூண்டியில் தஞ்சாவூர் பூண்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், எல்லோரும் பீக்கில் இருக்கோம். முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு, நடுவில் ஒரு காரில் விஜயகாந்த், அதுக்கப்புறம் 2 காரு, அதில் நான், அதுக்கப்புறம் ராதாரவி, இப்படி ஒரு 15-20 கார் புடைசோல போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு. விழா நடக்குது. விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பித்து வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க. நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்துலேருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி போகிறது? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில் ஆயுதங்களோடு வர்றாங்க. எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் 10 கார் 20 காரெல்லாம் தள்ளி விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, எல்லாம் ஏறுங்கடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் இறங்குன்னு ஒரே ஒரு அம்பாசிடரில் எங்கள் எல்லாரையும் ஏற்றி கேட்டை உடச்சி வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக ஐடியா வரும், பிரமாதம் செஞ்சு எங்களை காப்பாற்றினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்திரப்பூ ஷூட்டிங் பீச்சில் நைட் நடந்துகிட்ருக்கு. செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரே ஆள் ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடித்து அத்தனை கூட்டத்தையும் வந்து ஒதுக்குனார் விஜய். அதே மாதிரி நகைச்சுவைனா அருமையான நகைச்சுவை. நான், ராதாரவி, பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறோம். ஹோட்டல் இம்பீரியலில் கல்யாணம், எக்மோரில் இருக்க இம்பீரியலில். இப்போ வண்டியில் ஏறிட்டு பாண்டியா சொல்கிறான், டே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம், எல்லா ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா. உடனே ராதாரவி முன்னாடி உட்காந்துருந்தான். ரவி சொன்னா, இம்பீரியல் இல்லைடா, என்னடா ஊர்லேருந்து வந்துட்டானுங்கடா, நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்க இவனுங்களோட. யார்? என்ன, விஜய், பாண்டி எல்லாரும். ஷோப்பா இதுக்கு தாண்டா நான் அவங்கள மேய்க்கிற பெரிய. இம்பீரியல் இல்லை பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அடையாடா அப்படின்னா. பின்னாடி சீட்டில் பாண்டியன், நான், இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்தா விஜய் இல்லை. நான் சொன்னேன், தம்பி எங்கள் மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்புல அப்படின்னு.
என்ன விஷயம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அடுத்து என்ன தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதை விட ஒரு மென்மை வேண்டுமா? இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நினச்சிட்டு சந்தோஷப்படுவான். 1990ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்த போது என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள். அவர் புலனரசனை படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போனோன்னே செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர். ராவுத்தர் இருந்தாங்க, கதை பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க. அவங்களா பேசிகிட்டு இருக்கிறது காதுபடன்னு கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் 2 நிமிஷம் வெளியே போய் ரோஹினி லாட்ஜுக்கு போனேன், மீசி எடுத்துட்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன். அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன். மீசி எடுத்த பிறகு அவரை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு வந்துடுச்சு. எதையுமே மறந்துடுவார், கோவப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும்னு நான் சொன்னேன். வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்னு நான் சொன்னேன். புலனுசாரணி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது பொருட்காட்சியில் ஷூட்டிங் பண்ணுறோம். க்ரௌட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து க்ரௌட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, இது டைரக்டர் பிடின்னு வந்து என்ன க்ரௌடில் வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியாமல் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கைகள் அவர் இருக்கும் பிடிச்சார். அதே போல் அவரை நான் கடைசியாக சந்திக்கும் போது என் விஜயகுமார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார். அந்த வானத்தை போல் நான் பாடும்போது எல்லார் கண்களும் அப்படியே தண்ணி வருது. அவரும் கண்ணிலும் தண்ணி வந்து அவர் கைகளால் வந்து உதயகுமார் அண்ணனோட கண்ணை துடைக்கிறார். அழுகாதங்கிற அவரால் பேச முடியல, அழாதுன்னு அப்படி வந்து கண்ணை துடைக்கிறாரு. எங்கள் 2 பேரோட கையை 2 கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. கேப்டன் எல்லாரும் சொல்லும்போது அதில் ஒரு கொஞ்சம் சதவீதம் எனக்கு இருக்குது. அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு எனக்கு இருக்கா மாதிரியே ஒன்று இருக்கு. அந்த மரணம்ங்கிறது வந்து என்னை மிக மிக பாதிச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு முதல் கலைஞன் திரைப்பட உலகத்திலேயே விஜய் சார் இருந்தேன். நான் விஜய் சார் தான் கூப்பிடுவேன். ரொம்ப என்னை செல்லம் கொண்டாடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணாலும் இமயத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் கிராண்டியர் படமெல்லாம் பண்ண மாட்டேன். எமோஷனல் கிராண்டியர் அப்படின்னு வேறு ஒன்று இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பார். அது ஒன்றும் இல்லை. கடைசி வரையில் என்கிட்ட கதையே கேட்கல. ராவுதர் சார் மட்டும்தான் கதை கேட்டார். இந்த மாதிரி தோளில் தூண்டு போட்டு போனேன். நான் அந்த டைலாக் ஒன்று வருமே, அந்த டைலாக் அவ்வளோதான் கதை அப்படின்ட்டேன். உதய் விட்டுறேன், கிழக்கு வாசல் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ஏதோ பண்ணிடுவான்டா உதய், விட்டுரு, நீ கதையெல்லாம் கேட்காதேன்னு. அவ்வளோதான் சார். சின்ன கவுண்டரில் ஒரு சிரிக்கிறதுக்குன்னே ஒரு சீன் வச்சேன். ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரிங்க கேப்டன்ட்டு விஜய் சார்னு. அவர் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமையே சிரித்தார். அந்த படம், அந்த சீன் மிகப்பெரிய ஹிட். அந்த சீனு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்டப்பா இல்லை, கொஞ்சம் தான் இருக்குன்னு. சரி கொடுத்துருங்க காலை என்னன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இது இருக்குது அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு. இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இப்ராஹிம் ராவத்தை அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன். என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. புரட்சி கலைஞர் பேக்கெட்லேருந்து தேதி எடுத்து 4 தேதி சொல்கிறாரு. கலைஞர் சொல்கிறாரு, சிரிச்சிங்கண்ணே உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த வந்து வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர். அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு 50வது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனா அளித்ததை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.